ஹாய் ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக விஜய் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் பேர் வந்து த கிராஸ் டஸ்கர் ஆஃப் கெரட்டி. வழக்கமா கெனத் ஆண்டர்சன் வந்து எப்பயுமே எலிஃபன்ஸை வந்து ஹண்ட் பண்ண மாட்டாரு. அவரோட மொத்தமான ரெக்கார்டட் ஸ்கில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிஃபன்ட் தான் ஹண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்னு த ரோக் டஸ்கர் ஆஃப் பனாப்பட்டி, இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அடுத்து அவர் ரொம்ப ரிலக்டண்டா ஹண்ட் பண்ண இன்னொரு எலிஃபன்ட் வந்து த கிராஸ் டஸ்கர் ஆஃப் கெரட்டி. கெரட்டி வெறும் 6 வில்லேஜ் உள்ள ஒரு கிராமம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பெனகரம் போற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஹேம்லெட்னா வில்லேஜ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்கு. அங்கதான் இந்த எலிஃபென்ட் வந்திருக்கு. வழக்கமா வந்து எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து பார்வைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிளஸ் வந்து ஓப்பன் ஏரியால வந்து அதால ஹியூமன்ஸ் வந்து ஹண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் அவங்க ஹண்ட் பண்ண சொல்ல மாட்டேன், டேமேஜ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஃபாரஸ்ட்ல ஒரு யானைக்கு மதம் பிடிச்சாலோ ஹியூமன்ஸை கொள்ளணும்னு நினைச்சாலோ அந்த கிரீன் கவரை யூஸ் பண்ணும்போது அவங்கள மாதிரி டேஞ்சரஸானது யாருமே கிடையாது. அது ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு ஏன் கிராஸ் டஸ்கர் ஆஃப் கெரட்டின் வந்துச்சுன்னா, இவன் ஒரு யங் மேல். அந்த டஸ்க் வந்து கிராஸா இருக்கும், 3 ஃபீட் வைடா இருக்கும். அது வந்து அப்படியே கிராஸா இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து கிராஸ் டஸ்கர். இவன் ஆக்சுவலி ஏன் வந்து ஹியூமன்ஸ் வெறுக்க ஆரம்பிச்சான், என்னங்கிற ரெக்கார்டட் கில்ஸ் ஏன் ஆரம்பிச்சான், எதுக்காக ஹியூமன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வெறுத்தாங்கிறதுக்கான ரீசன் வந்து யாருக்கும் கரெக்டா தெரியாது. பட் ஃபாரஸ்ட் கார்டு சொன்னது என்ன விஷயம்னா, 2 மேல்ஸ் ஒரு நாள் பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க. அது கிராஸ் டஸ்கர் கெரட்டியும் இன்னொரு மேலும் சண்டை போட்டுட்டாங்க. அதுல வந்து அந்த சண்டை பல மணி நேரம் நடந்தது. வழக்கமா யானைகள் ஏன் மோதிக்கும் அப்படின்னா, மேட்டிங் ரைட்ஸ், யாரு ஃபீமேல் கூட மேட் பண்றதுன்றதுக்காக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அப்படி சண்டை போடும்போது அதை இவன் தோத்துட்டான். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் பெயினும் வந்து ஹியூமன்ஸ் மேல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தியரி. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இவனுக்கு வந்து இந்த மஸ்த் இருக்கும். அதாவது மேல் எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து ஹை டெஸ்டோஸ்டெரான் இருக்கும், மஸ்த் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க ஃபீமேல்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்து பயங்கரமா வரும். ஹியூமன்ஸ் திடீர்னு பார்த்தா ஹியூமன்ஸ் கொன்றுவாங்க, எந்த காரணமும் இல்லாம கூட கொன்றுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம். 3வது எல்லாம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஏதோ ஒரு ஹண்டரோ ஒரு போச்சரோ தேவையில்லையாம இந்த பர்டிகுலர் எலிஃபென்ட் மேல சுட்டிருப்பான். அது வழி தாங்க முடியாம ஹியூமன்ஸ் மேல வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருந்திருக்கும். அதனால வரப்போற ஹியூமன்ஸ் எல்லாம் அது கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சரி, இவனோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கில்னு பாத்தீங்கன்னா, 2 ஆளுங்க வந்து அந்த காட்டு பகுதியில சுத்திட்டு இருக்கிறவங்க ஒரு ராக் மேல படுத்துருக்காங்க. டக்குன்னு இவன் பின்னாடி வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஆள் எந்திரிச்சு பார்த்து யானை வருதுன்னு சொல்லிட்டு 2வது எழுப்பி ஓடிட்டான் கடகடன்னு. 2வதுல இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது ஆணு கத்திருக்கான். ஃப்ரண்ட்ல ஓடுறான். திரும்பி பார்த்தா அவனை பிடிச்ச அந்த எலிஃபென்ட் தூக்கி போட்டு கீழே போட்டு ஒரு மிதிக்குது. இதுதான் அவன் லாஸ்டா பார்த்தது. அதுக்கப்புறம் ஓடி 2 நாள் கழிச்சு ஆளுகளை கூப்பிட்டு திருப்பி அவன் பாடி எடுக்க வரான். பாடின்னு ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் போனெல்லாம் அப்படி நல்லா மிக்சியில போட்டு அரைச்சா போட்டிருக்கும். அந்த மாதிரி அங்கங்க பீஸ்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுத்துருக்கானுங்க. அவன் கால் மட்டும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவனை அடின்னு அடிச்சு அவன் காலை பிச்சுட்டு போய் ஒரு மரத்துல போட்டு பயங்கரமா அடிச்சு பல்ப் மாஸ் ஆயிடுச்சு. அந்த கால் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கில். 2வது ஒரு 15 வயசு ட்ரைபல் பையனை தோத்திட்டு போயிருக்கான். லக்கீலி இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா ஓடி ஒரு பெரிய ராக் மேலே பெரிய ஏரியா வந்துருக்கான். இவனோட நோஸ், அதாவது இவனோட நோஸ் டிப், அதாவது எலிஃபனோட என்ன சொல்லுவாங்க, தும்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு ட்ரங்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த தும்பிக்கை வச்சு அந்த நோஸ் டிப் வச்சு அந்த ராக் எண்ட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கான் அந்த பையனை. பட் அந்த பையன் லாஸ்ட்ல போய் ஒழிச்சிட்டான். நைட்டு ஃபுல்லா அந்த பையன் இறங்கவே இல்லை. காலையில் இந்த எலிஃபென்ட்லன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கான். அதுக்காக இந்த பையன் கொடுத்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அவன் கை காலெல்லாம் அந்த பாறைகள் ஓடி ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு. நல்ல வேலை உயிர் தப்பிச்சிட்டான். 3வது ஒரு அட்டாக்ல பாத்தீங்கன்னா 30 வயசும் 40 வயசும் உள்ள ஒரு 2 நண்பர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு காட்டுக்குள்ள வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருக்கான். இவங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஹெட்ஸ்அப் கிடைச்சதுனால, ஒரு 300-400 மீட்டர் ஹெட்ஸ்அப் கிடைச்சதுனால இவங்க கடற்கரை ஓடிருக்காங்க. அந்த 30 வயசுக்காரன் ஓடிட்டான். 40 வயசுக்காரனோட ஏஜ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனால அவ்வளோ ஃபாஸ்டா ஓட முடியல. கொஞ்சம் தூரம் ஓடி இதை சேஸ் பண்ணிட்டே வந்திருக்கு. ஓடி அங்க இடத்துல ஒரு மயக்கம் போட்டு கொடுத்துட்டான். அதுக்கு மேல ஓட முடியாம அவனை பிடிச்சி மிதிச்சு டிராம்பிள் பண்ணி கொண்டிருக்கு. யானை துரத்தும் போது இந்த மாதிரி விஷயத்துல கிணத்து என்ன சொல்றோம்னா, தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருணும் அந்த இடத்துல அப்படின்றாரு. ஏன்னா அது அவனை துரத்துக்கு போல அந்த சென்ட்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி மிச்சிக்கிட்டு இருக்குன்றாரு. ஸோ இது ஒரு ரீசன் அதை அவன் ஃபாலோ பண்ணல. இல்ல அப்படின்னா ஜிக்ஸாகா ஓடணும்னு சொல்றாரு. ஜிக்ஸாகா ஓடினீங்கன்னா எலிஃபென்ட் உங்களை டக்குன்னு பிடிக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா ஓடினீங்கன்னா எலிஃபென்ட் ஆல்வேஸ் அவுட் ரேஸ் யூ. இல்ல அப்படின்னா ஒரு ஸ்லோப்ல இறங்கிடணும் கடகடன்னு. யானையால ஒரு இடத்துல ஏற முடியும், இறங்கப்ப பார்த்து தான் இறங்கும். ஸோ அதுதான் அவர் சொல்ற வேஸ் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் எலிஃபென்ட் அட்டாக். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா பதற்றங்கள் உருவாகுது. 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து டிராபிக் நின்றுச்சு. ஏன்னா இவன் வந்து ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஃபாரஸ்ட் ட்ரக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் அங்கே வர புல்ல கார்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரேடே ஸ்டாண்ட் ஸ்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைபல் உமனை வேற கொண்டுடுறான், பூஜாரி உமன்வாங்க, அவளை வேற கொண்டுடுறான். ஸோ எல்லா மக்களும் வந்து என்ன பண்றாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் போராட்டத்தை நடத்துறாங்க. அப்போ கலெக்டர் கொஞ்சம் ரெட் டேப் பியூரோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ்ல இவனை ரோகன் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலகட்டத்தில் கூட எலிஃபென்ட் சொல்றது வந்து ரொம்ப இல்லீகல்.
லைசன்ஸ் இல்லாமல் சுட முடியாது, கவர்மெண்டோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் கிட்ட கூட போக முடியாது. ஸோ லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க, எல்லா ஹண்டர்ஸும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கிணத்துக்கு வழக்கமாக எலிஃபன்ஸ் சுடுறதுனா சுத்தமாக பிடிக்காது. ஹீ ஃபார் சம் ரீசன் அவங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா சில டைம் ஹண்டிங் ட்ரிப்ஸ் போகும்போது இவங்களுக்கு கண் பார்வைகள் ரொம்ப குறைவு. ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கிட்ட அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல பக்கத்தில் பின்னா கூட தெரியாது. உங்கள் ஸ்மெல் வந்து எப்படி கண்டுபிடிங்கன்னா, எதிர்காத்துல வந்து அந்த ஸ்மெல் வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், அதால் அந்த ஸ்மெல் எடுக்க முடியும். அண்ட் ஹியரிங் சென்ஸ் ரொம்ப ஷார்ப். டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிங்கன்னா மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துரும், நீங்கள் கண்டுபிடிச்சிடும். கிட்ட போய் கூட அவங்கள வாட்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவருக்கு எதுவுமே ஆனது கிடையாது. ஸோ அவர் அந்த எலிஃபன்ஸ் மேலே அவருக்கு ஒரு பயங்கர லவ் இருந்திருக்கு. ஒரு நாள் ரங்கா டெலிகிராம் அனுப்புகிறான், இந்த மாதிரி ஒரு பூஜாரி உமனுக்கு ஒன்றுச்சு, தயவுசெய்து திரும்பி வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. கிணத்து என்ன பண்ணுறாரு, 4 நாள் லீவ் எடுத்துட்டு அங்கே போயிடுறாரு. ஸோ வந்து சேலம் ஃபாரஸ்ட் பங்களால அவங்க கேம்ப் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 3 யானைகள் தண்ணி குடிக்க வருது. அப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு சொல்கிறான், இதில் ஒன்று தான் சார் அந்த டெஃபினட்டாக அந்த ரோக் எலிஃபெண்ட்டாக இருக்கணும்ன்றாங்க. இவங்க எல்லாருக்கும் தெரியற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எலிஃபெண்ட் வந்து 9 feet 8 inches டால். ஏன்னா 4.9 inch வந்து அது காலோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த விஷயம் என்னடான்னா, அதோட 3 அடிக்கு அதுக்கு டஸ்கர் இருக்கு, தும்பிக்கை இருக்கும், அது வந்து அப்படியே கிராஸாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஒரு அசைக்க முடியாத அடையாளம். ஸோ கிணத்து வந்து அந்த 3 எலிஃபெண்ட்ல 2 எலிஃபெண்ட் ஒரு டைரக்ஷன்ல போகுது, ஒரு எலிஃபெண்ட் ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஸோ அந்த லோன் எலிஃபெண்ட் தான் வந்து ரோகா இருக்கணும்னு சொல்லிட்டு 20 மைல் அதை ட்ராக் பண்ணிட்டு போறாரு இவர், அந்த ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் வந்து ரங்கா, 3 பேரை ட்ராக் பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு இடத்துல போய் படுத்துருக்கு. இவங்க அது மேலே மணல் மேடு மேலே ஏறி கிட்ட போய் பார்க்கும்போது அதோட கிராஸ், அதோட தும்பிக்கை வந்து கிராஸ் ஆகல. ஸோ இட்ஸ் நார்மல் புல் எலிஃபெண்ட். அதை விட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அதுவும் இவங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துடுச்சு. 2வது எலிஃபெண்ட் ட்ராக் பண்ணிட்டு போனோம்னா அது யங் மேல், அவனும் வந்து இது கிடையாது, 6 மைல் அதை ட்ராக் பண்ணிட்டு போயிருக்காங்க. திருப்பி வந்து அந்த ட்ராக் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எலிஃபெண்ட் ட்ராக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிறைய சின்ன குழந்தைங்களும் ஒரு ஃபீமேலும் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரோகா இருக்க சான்ஸ் கிடையாது, ரோக்ஸ் ஆப்ரேட் அலோன். ஸோ கிட்டத்தட்ட 26 மைல் நடந்துருக்காங்க. திரும்பி 14 மைல் போனாதான் அவங்களுக்கு வந்து பங்களாவுக்கு போக முடியும். இல்லை வில்லிகுண்டுங்கிற ஒரு வில்லேஜ் கிட்ட அவங்க நைட்டு தங்கிட்டு காலையில் போகலாம். பட் கிணத்துக்கு லீவ் இல்லை. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் 2 நாள் இந்த இதை தேடி தேடி லீவ் போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் அவர் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ திருப்பி 14 மைல் இவங்கெல்லாம் ட்ரெக் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் பங்களாவில் வந்து 2 மணி நைட்டு வந்து எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. காலையில் 8:30 மணிக்கு எந்திரிச்சா கிணத்தோட கை கால்லாம் நல்லா வலிக்குது, ஒரு கால்லாம் நல்லா வீங்கிருக்கு. அந்த ஃபாரஸ்ட் கார்டு என்ன சொல்கிறான், எனக்கு கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு கதை அடிக்கிறான். ரங்கா மட்டும் ஃபிட்டாக நின்றுருக்கான், நான் இன்னும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திருப்பி அந்த எலிஃபெண்ட்ஸை ட்ராக் பண்ணி போகிறாங்க. அன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. தே ஹாவ் அ கிளியர் ஐடியா, அந்த ரோக் எலிஃபெண்ட் வந்து இந்த விசினிட்டியில் வந்து கிடையாதுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சுற்று இடத்துல அது கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் பங்களா பக்கத்தில் ஒரு 8 புல்லட் கார்ட்ஸ் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரோக் வந்து ஒரு இடத்துல பார்த்துருக்க மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கேருந்து 8 மைல் தூரத்தில் பார்த்துருக்க மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மணி 5:30 ஆகுது. ஃபோர்ட் ஷுட்பேக்கரில் இவரும் ரங்கா அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் கார்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. 8 மைல் வண்டியை நல்லா ஓடிட்டு ஒரு ரோட்டில் போய் வண்டியை போட்டுட்டு எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி வந்து ஃபாரஸ்ட் ரீஜன், பேம்போ இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எலிஃபெண்ட் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. கர்ஜனா சொல்லிட்டேன், பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ கிணத்துக்கு ஒரு ஐடியா என்ன வருதுன்னா, நார்மலாக எலிஃபெண்ட் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். இத்தனை தடவை ஒரு எலிஃபெண்ட் வந்து கத்துதுன்னா டெஃபினட்டாக தான் ரோகா இருக்கணும் முடிவு பண்ணுறாரு. ஸோ இஸ் வெயிட்டிங். மணி ஒரு 1 மணி நேரம் ஆகுது. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துல இந்த புஷஸ்லாம் ரொம்ப ஆடுது, அந்த பேம்போஸ்லாம் ரொம்ப ஆடுது. கிணத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இன்னைக்கு கிணத்து வச்சிருக்க கன் வந்து ஜெஃப்ரிஸ் 450/400 எலிஃபெண்ட் கன்னு சொல்லுவாங்க. இந்த 450/400 நைட்ரோ எக்ஸ்பிரஸ் புல்லட் மட்டும் தான் எலிஃபெண்ட்டை கொள்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான புல்லட். ஸோ அவர் டபுள் பேரல் கன் எடுத்துட்டு வந்துருக்கிறாரு. ஸோ இந்த கன் தான் அவர் கையில் இருக்கு. அவரோட வழக்கமாக ஷூட் பண்ற .405 1895 வின்செஸ்டரை கொண்டு வர முடியாது, ஏன்னா எலிஃபெண்ட்டுக்கு வந்து இந்த கன் பத்தாது. ஸோ இவர் அது கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து புஷஸ்லாம் ரொம்ப ஷேக் ஆகுது. இவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு, எப்போ எலிஃபெண்ட் வெளில வருதுன்னு. கரெக்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய சத்தத்தை விட்டுட்டு அந்த எலிஃபெண்ட் வந்து அப்படியே அவங்க மேலே சார்ஜ் பண்ணுது. அப்படியே லைட் எல்லாம் அது மாதிரி அடிச்சு பார்க்குறாங்க. கிராஸ் டஸ்கர். இதுல கிணத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, ரங்கா ஒரு இன்ச்சு கூட பயப்படல. கிணத்துல துப்பாக்கி இருந்துச்சு, அவர் பயப்படாம இருந்தாரு. ரங்கா வாஸ் அன்ஆர்ம்ட், ஆனா லைட் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதை பாக்குறதுக்கு. ஸோ வந்து அந்த எலிஃபெண்ட் வந்திருக்கு. கரெக்டாக 50 yard டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் புல்லட் வந்து அது கழுத்தில் இறக்கிருக்கிறாரு. அப்படியே கத்தி இருக்கு. திரும்பினோடனே டெம்பிள் இன்னொரு புல்லட் இறக்கிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணிட்டு 2 புல்லட் அடிச்சுட்டு அது 3வது புல்லட் இறக்கும்போது காட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே 15 நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு போயிடுச்சு. இவங்க கிட்ட கார் இருக்கு. பிளஸ் எலிஃபெண்ட்டை வந்து ஃபாரஸ்ட்குள்ள அடிப்பட்ட எலிஃபெண்ட்டை நைட்டு துரத்துறது வந்து பயங்கர கஷ்டம். ஸோ தே டிசைடட் நாட் டு கோ ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபாரஸ்ட் பங்களாக்கே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் நல்லா டின்னர் எடுத்துட்டு
காலைல 6 மணிக்கு இவரும் ரங்காவும் திருப்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த பிளட் ட்ரைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு 2 மைலுக்கு அந்த எலிஃபென்ட் போயிருக்கு. எப்படின்னா கீழே விழுந்து திருப்பி எந்திரிச்சு திருப்பி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டு போனோடனே ஒரு இடத்துல வந்து ஃப்ரண்ட் 2 கால் அப்படியே முட்டி போட்டுட்டு பின்னாடி கால் அப்படியே மடக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. கென்னத் வந்து அதை சஃபரிங் வேணாம்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டாரு. அப்போ போகும்போது கென்னத் ஒரு 15 யார்டு கிட்ட வரும்போது தன்னோட உடம்புல இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்தையும் திருப்பி எடுத்துக்கிட்டு அது அப்படியே எந்திரிக்குது. கென்னத் அதோட காதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேண்டேஜ் பாயிண்ட்ல புல்லட் இறக்குறாரு. தஸ் த கிராஸ் டஸ்கர் ஆஃப் கெரட்டியோட ஒரு பெரிய ரேஜ் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் கென்னத் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை வந்து என்னதான் மனிதர்களை கொன்னாலும் இவன் ஒரு பிரேவான வாரியர், அந்த மாதிரி தான் நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனிவே இதுதான் த கிராஸ் டஸ்கர் ஆஃப் கெரட்டியோட கதை. சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. ஏன்னா நானும் எலிஃபென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் உண்மையை சொல்லணும்னா. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா. ஸோ ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்கள் விஜய். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.